வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீனிவாசன் சென்னை. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், மிளகாய் ரகங்கள். அதாவது அது செடி அப்போ தான் விதைத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருந்தது. என்ன ரகங்கள்னே தெரியாமல் இருந்தது. ஒரு சில இதெல்லாம் ஒரே மாதிரி இருந்தது. அதாவது கீச்சல்லி வெரைட்டியில் ஒரே மாதிரி இருந்தது. என்ன ரகங்கள்னே தெரியல. இப்போ செடி கொஞ்சம் வளர்ந்துருக்கு. ஏதோ தெரிஞ்சதை பார்க்கலாம். அதில் இப்போ இந்த ரகம் பார்த்திங்கன்னா பர்பிள் கீச்சில்லி, அதுதான் அதோட பேர் சொன்னாங்க. இது கீச்சில்லி ரகம் தான். பர்பிள் கலரில் இதை வருது பாருங்கள். இது பர்பிள் கீச்சில்லி. இப்போ மழை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால செடியே சாஞ்சிருது வெயிட்டுக்கு. ஆனால் இப்போ தான் நிறைய பூ எடுத்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. காய் இப்போ தான் வந்திருக்கு. இது லைபீரியா வெரைட்டி. ஏற்கனவே இருந்தது தான், இப்போ திருப்பி வந்திருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும். ஆனால் இதுவும் ஒரு கீச்சில்லி ரகம் தான். நான் ஆக்சுவலாக என்கிட்ட இருந்தது. இது நான் கீச்சில்லி 4 அப்படின்னு வச்சுருந்தேன். நல்லா அருமையாக இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெருசாக வரும், அவ்வளோதான். அதுக்கு மேலே கிடையாது. இது லைபீரியா வெரைட்டி, ஃபுல் அண்ட் ஃபுல். இது பார்த்திங்கன்னா ஜாவா ரெட் சில்லி. இதை பாருங்க, இன்னும் பெருசாக வரும். இப்போ இவ்வளோ தான் வந்திருக்கு, பார்த்தாலே தெரியும். ஜாவா சில்லி. ஆனால் மழைக்கு கொஞ்சம் தாங்க மாட்டேங்கிறது தான். எல்லாம் உதிர்ந்துடுறது. பூ பாருங்கள். இதுலேயே 2 ரகம் இருக்குதுன்னு சொன்னாங்க. பட்டு இது ஷேப் இதெல்லாம் பார்க்கும்போது ஜாவாரி மாதிரியாக இருக்குது. ஏன்னா கேரளா வெரைட்டி இதே மாதிரி லாங் ஒன்று வரும், ஆனால் கொஞ்சம் தடிமனாக இருக்கும். அது பெரிய வளர்ந்தது இருந்தால் பார்க்கலாம். இல்லை, இனிமேல் தான் வரும். மற்ற ரகங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பூ வச்சிருக்கு, இன்னும் வரலை. இதை பாருங்கள், இது ஒரு வெரைட்டி பூ வச்சிருக்கு. இந்த வெரைட்டி இப்போ தான் பூ வச்சிருக்கு. இதெல்லாம் 100% கீச்சில்லி தான். நல்லா செடி பெருசாக வளர்ந்துச்சு. இது கொடைக்கானல் சில்லி. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மழை காற்றுக்கு அப்படியே வெயிட்டுக்கே சாஞ்சிருக்குது. அவ்வளோ காய் இருக்குது. அதனால் எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது, அதனால் அப்படியே சாஞ்சிருக்குது. கண்டினியூஸ் மழையில் பாருங்கள், இலையெல்லாம் எப்படியே எடுத்து பாருங்கள். எல்லாம் எடுத்துடணும். இதெல்லாம் இப்போ தான் பூ வச்சிருக்கு. இங்கே இருக்க பூ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது வெண்டைக்காய், அதுக்கு நடுவில் இருக்க சில்லி. இவங்களும் இருக்காங்க, இனிமேல் தான் வரணும். இந்த ரகம் இப்போதான் மழைக்கு தான் வராங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வராங்க. இது பர்பிள் நார்மல் சில்லி தான். நல்லா எவ்வளோக்கு சாம்பல் போடுறீங்களோ அவ்வளோக்கு நல்லா அருமையாக இருக்குது. காரமும் நல்லா இருக்குது. முக்கால்வாசி இந்த செடியை பார்த்திங்கன்னா நடுவில் வெயில் மழைக்கு போகிற மாதிரி இருக்கும்போது சாம்பல் சத்து கொடுத்து தான் வளர்ந்தது. இது நல்ல பெரிய செடி, ஆனால் அது கொஞ்சம் பழைய செடி தான். அது நல்ல வெயிலையும் தாண்டி வளர்ந்தது. இது ஒரு ரகம். இது சாம்பார் மிளகாய். வெயிட்டிங், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருக்கேன், இன்னும் வரல. இப்போ தான் பூ விட்டுருக்கு. இதுவும் இப்போ தான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணது. வெயிட்டிங் அகெயின். இது ஒரு ரகம். இதுவும் இப்போ தான் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணது.
இன்னும் ஒரு 2 ரகம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண இருக்குது. அதனால தான் முதல்ல பார்க்கும்போது ஒரு சில செடி நல்லா வளர்ந்தா மாதிரி இருக்கும். இப்போ எல்லா செடியும் ஒரு சில செடி குட்டியாக இருக்குது. இன்னும் ஒரு 5லேருந்து 6 ரகம் போட்டிருக்கேன். இதுவும் ஒரு சில்லி வெரைட்டி தான். இப்போ தான் மழையில் தான் வருவேன்னு சொல்லிட்டு வருது. ஏன்னா இது வந்து வெயிலில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு வரத்துக்கு. இது வந்து இந்தியன் வெரைட்டி இல்லை, அமெரிக்கன் வெரைட்டி. நல்லா பிங்க், ஒரு மாதிரி பிங்க் கலரில் குட்டியாக வரும் காய். லைக் கீ சில்லி கிடையாது, அதே மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு நியூ வெரைட்டி இது. இது வந்து பழைய செடி, ஏற்கனவே இருந்தது. ஒரு 2 வருஷம் ஆகிடுத்து. இது இப்போ பூ போட்டிருக்கு. இது நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். நான் கோஸ்ட் பெப்பர்னு தான் பேர் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. மிளகாயும் பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும். கோஸ்ட் மாதிரியே தான் வரும் அந்த மிளகாய் சைஸ். அதெல்லாம் பார்த்தா நல்லா ஸ்பைசி. நார்மலாக சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதனால் இது கோஸ்ட் பெப்பர் தான் நான் வச்சுருக்கேன். மொத்தம் 3 செடி இருந்தது. இப்போ ஒரு செடி தான் இருக்குது, வளர்ந்துருக்கு. தேங்க்யூ.